இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனது சகோதரமே, இன்றைய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளே, இந்த நாளில் நாங்கள் வேண்டுபவை, இந்த நாளில் நாங்கள் விண்ணப்பிப்பவை, இந்த நாளில் எங்களுடைய இதயத்தில் வருபவை ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். ஆசீர்வதியும். இந்த நாளில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கட்டும். நாங்கள் செல்லுகின்ற பாதையில் வெற்றி கிடைக்கட்டும். உமது அருள்கரம் எங்களை வழிநடத்தட்டும். தூய ஆவியின் துணையை தந்து இந்த நாளை ஒரு பொருளுள்ள நாளாக, அர்த்தமுள்ள நாளாக எங்களுக்கு மாற்றித்தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எரேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. உன்னை என் மக்களின் வரிசையிலே எவ்விதம் சேர்த்து கொள்வேன் என்றும், திரளான மக்களினங்களுக்கிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்விதம் தருவேன் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தந்தை என என்னை அழைப்பாய் என்றும், என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டாய் என்றும் எண்ணியிருந்தேன். பாருங்க அன்புமிக்கவர்களே, ஒரு அருமையான இறைவார்த்தை. கடவுளின் திருவுளம் என்ன? ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி அவருக்கு நினைவு இருக்கின்றது. கடவுளின் விருப்பம் என்னை நல்ல மக்களின் வரிசையில் வைக்க வேண்டும், அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை தர வேண்டும் என்பதுதான். நமது இதயத்தில் கடவுளை என் தகப்பனே, என் தந்தையே என்று அழைத்து அவரிடமிருந்து விலகி செல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் கடவுளுக்கு விருப்பமானது. இதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இறைவனின் வார்த்தையை இதயத்தில் பதிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு இறை வார்த்தையை கேட்க வேண்டும், உபவசித்து அதாவது நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு செய்யும் போது உன்னை நான் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் எந்த ஒரு மனிதர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றாரோ கடவுள் அவரோடு இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். கடவுளோடு இணைந்திருங்கள், ஜெபித்து இணைந்திருங்கள், அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து இணைந்திருங்கள், அவரை போற்றி, அவரை புகழ்ந்து, அவரை துதித்து, அவரை ஆராதித்து அவரோடு இணைந்திருங்கள். கடவுள் உன்னை உயர்த்துவார். அவருடைய சொந்த மக்களின் வரிசையில் உன்னை வைப்பார். நீ அவருடைய கையில் அழகிய மணி மகுடமாய் திகழ்வாய். அழகான உரிமை சொத்தை உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்துவார். இன்று இந்த இறை வார்த்தையை முழந்தாள் படியிட்டு கேட்கின்றாயா? குடும்பத்தில் குழந்தைகளோடு அமர்ந்து கேட்கின்றாயா? மெழுகுவர்த்தி ஏற்றி இதை கேட்கின்றாயா? ஆர்வத்தோடு கேட்கின்றாயா? இதை காண்கின்ற கடவுள் உண்டு. நீ அமர்வதையும் எழுவதையும் காணும் கடவுள் உண்டு. மறைவாய் உள்ளதை காணும் கடவுள் இருக்கின்றார். நீ அவரை உயர்த்தும் போது, மதிப்பு கொடுத்து உயர்த்தும் போது அவர் உன்னை உயர்த்துவார். ஏனென்றால் உன்னை அறிந்த கடவுள். எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்க, இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்க ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.